கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 32 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இதனால் பலி எண்ணிக்கை 33ஆக அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன். தற்பொழுது இந்த விவகாரத்தில் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் அங்கு அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் நேற்று முன்தினம் அந்த பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரிகளிடம் கள்ள சாராயம் வாங்கி பருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை முதலே பலரும் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருந்து வருகிறார்கள். தற்போது வரை 110க்கும் மேற்பட்ட நபர்கள் கள்ள சாராயம் பருகியதாக தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் அதிகப்படியான எண்ணிக்கையில் மருத்துவமனைக்கு அணுகியதன் காரணமாக இங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அவர்கள் பிரித்து அனுப்பப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது கள்ளசாராயம் பருகியதாக தற்போது வரை 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலரும் இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதையடுத்து தற்போது இந்த உயிரிழப்போரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்து உடனுக்குடன் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் தற்போது உயிருக்கு ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கி அவர்களின் உயிரை காப்பாற்றும் பணியில் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் தற்போது இந்த கள்ளசாராயம் விற்பனை நடைபெற்ற பகுதியில் தற்போது மருத்துவ குழுவினர் முகாமிட்டு அங்கு கள்ளசாராயம் பருகிய நபர்கள் யாரேனும் உள்ளார்களா என்பது குறித்து கண்டறிந்து அவர்களை அங்கிருந்து மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உடனடியாக பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் உள்ளதா என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்போது இன்று காலை முதலே இன்றைய அந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அடுத்தடுத்து வருவதன் காரணமாக இங்கு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்திருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த இறப்பு செய்தி கேட்டு தற்போது அவர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அவங்கள்ட்ட நம்ம ஆமா, நீங்க எந்த ஏரியா, என்ன நடந்துச்சு? சாமி, நாங்க மேலப்பழங்குரு முருக தண்ணி தான் சாப்பிட்டாப்ல. 2 நாள் ஆச்சு. வீட்டுக்கு காட்டுல கொட்டாயிலே படுத்து கிடந்தாப்ல. வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணுதுன்னு கேட்டோம். கை கால நரம்பு இழுக்குது, கண்ணை மறைக்குதுன்னு சொன்னாப்ல. சாமி, இதான் சாமி, நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே முடிஞ்சு போச்சு சாமி. வேற ஒண்ணும் கிடையாது சாமி. புள்ளி இருக்கு, 2-3 புள்ளி இருக்குது சாமி. எல்லாரும் புள்ளி ஐயா. எங்க கல்லு நாங்க பேப்பர் சாமி, கல்லு ஊத்துல எங்க தங்கச்சி விட்டு இறந்து விட்டாங்க சாமி. இங்கே அங்க இருக்கிறாங்க. என் மேக்கலா பொண்ணு இங்க இருக்குது, எங்க இருக்குதுன்னு தெரியல சாமி. எப்பா என் சாமி, எங்க அம்மா எங்கேயோ இருக்கிறாங்களோ, என் தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்து விட்டாரு சாமி. இங்க இருக்கிறாங்களா எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்ன சாமி செய்ய, என் கஞ்சியை பாக்குறதுக்கு நான் வந்தேன் சாமி. அதாவது தற்போது இங்கே இவர்கள் தெரிவித்தது போல இந்த பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒருவராக உயிரிழந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்து அவர்களது உறவினர்கள் ஏராளமானோர் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கள்ளசாராயம் பருகி உயிரிழந்தவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் தற்போது தங்களது எதிர்கால வாழ்வாதாரம் பறிபோகிவிட்டது என்கிற ஒரு அச்சத்திலும் தங்களது எதிர்காலத்தை நோக்கியும் அவர்கள் தற்போது ஒரு கண்ணீருடன் வேதனையுடன் தங்கள் இங்கே அழுகையுடன் இங்கே கொட்டி தீர்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த கள்ளசாராயம் விவகாரத்தில் உயிர் பலி எண்ணிக்கையானது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே தற்போது சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை பெண் விற்பனை வியாபாரி உட்பட 3 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான விசாரணை தற்போது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விசாரணை இன்று காலை துவங்கப்பட இருக்கிறது. இதற்கு விசாரணை அதிகாரியாக தற்போது கோமதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தகவல்கள் அனைத்தும் நகர காவல் நிலையத்தினர் அவர் சிபிசிஐடி வசம் இன்று ஒப்படைக்க இருக்கிறார்கள். அதன் பின்னர் சிபிசிஐடி போலீசாரும் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த கள்ளசாராயம் உற்பத்தியானது இந்த அருகே இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில்
செய்யப்பட்டு அங்கிருந்து நகரப்பகுதிக்கு கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த கள்ளசாராயத்தில் மெத்தனால் கலந்ததன் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருப்பதும் தற்போது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து தற்போது இந்த பகுதியில் போலீசார் விசாரணை ஒருபுறம் முடுக்கிக் கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தற்போது இங்கு நிலவி வருவதன் காரணமாக மருத்துவமனை வளாகம் மற்றும் இந்த கள்ளக்குறிச்சி நகரப்பகுதி முழுவதும் ஒரு பதட்டமும் சோகமும் நிறைந்த பகுதியாகவே தற்போது காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்போது தமிழ்நாடு முதல்வர் அவரின் உத்தரவின் பேரில் இந்த பகுதியில் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவமனை வளாகம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் காவல்துறை உயர் அதிகாரிகள், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு உயர் அதிகாரிகள் தலைமையில் இங்கே வந்து தற்போது அதிகாரிகள் முகாமிட்டு பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோல இந்த சம்பவம் நடந்த பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் என பிரதான சாலைகள் பெரும்பாலான இடங்களில் தற்போது போலீசார் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து ஒரு தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதே போல ஒருபுறம் பிரேத பரிசோதனை கூடத்திலிருந்து பரிசோதனை முடிந்து அந்த உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடல்களும் செல்லும் வழியிலும் கூட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவர்கள் பத்திரமாக அந்த வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இறுதி சடங்குகள் மேற்கொண்ட வகையிலும் போலீசார் அங்கும் பலத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது இந்த கடந்த 2 நாட்களாகவே கள்ளசாராயம் பருகிய நபர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியம் ஆகியோர் தற்போது இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை பார்வையிட்டு அவர் ஆறுதல் கூறி மருத்துவர்களிடம் அது குறித்தான தகவல்களை கேட்டறியிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் கூட இன்று இங்கே நேரில் வருகை தருவார்கள் என கூறப்பட்டு வருகிறது. இதனால தற்போது இந்த மருத்துவமனை வளாகத்தில் உச்சக்கட்ட போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தொடர்ந்து மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடிய அஞ்சப்படுவதன் காரணமாக ஒரு பரபரப்பும் பதட்டமும் சோகமும் சூழ்ந்த பகுதியாகவே இந்த கள்ளக்குறிச்சி மாறியிருக்கிறது. சுதன், தற்பொழுது கள்ள சாராயம் காய்ச்சியதாக அண்ணன் தம்பி உட்பட மேலும் ஒருவர் என 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக நியமனம் செய்யப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இது குறித்தான விவரம். நிச்சயமாக, அதாவது தற்போது இந்த கள்ளசாராயம் விவகாரத்தில் அடுத்தடுத்து உயிர்பலி எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து நேற்றைய தினமே இந்த வழக்கு விசாரணையானது காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து தற்சமயம் இந்த விசாரணை குழு அதிகாரியாக தற்போது கோமதி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான விசாரணையை துவங்க இருக்கிறார். முதற்கட்டமாக இந்த கள்ளசாராயம் விற்பனை மற்றும் இது தொடர்பான மரணங்கள் குறித்தான விசாரணை தகவல்கள் அனைத்தும் நகர காவல்துறையினர் அவர் சிபிசிஐடி வசம் வந்து ஒப்படைக்க இருக்கிறார்கள். அதன் பின்னரே அவர் விசாரணையை துவங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அண்ணன் தம்பி உட்பட 3 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மெத்தனால் எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது, அவர்கள் யார் யாரிடம் சாராயம் விற்பனையில் ஈடுபட்டார்கள், எங்கிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது என்பது குறித்தான விசாரணைகள் அனைத்தும் ஒரு புறம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கள்ளசாராயம் காய்ச்சும் பணிகள் முழுக்க அந்த கல்வராயன் மலை பகுதியிலேயே நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த கள்ளசாராயம் என்பது நகரப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பாக்கெட்டாக சில்லறை விற்பனையானது செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் கூலி தொழிலாளர்களே அதிகமாக இந்த பகுதியில் வந்துகிட்டு வசிச்சுட்டு வர்றாங்க. அவங்க வந்து தங்களுடைய உடல் சோர்வு போன்ற களைப்பு இதுக்கான தினமும் கள்ளசாராயம் எடுத்துக்கொள்வதை வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பகுதி மக்கள் சொல்லும்போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே அரசு ஒரு புறம் டாஸ்மாக் கடை மூலம் மது விற்பனை நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில அதிக மது போதை தேவை என்பதற்காகவே இந்த கள்ளசாராயத்தை எடுத்துக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தினசரி ஆர்வம் காட்டி வந்திருக்காங்கிறத தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில எதிர்பாராம இந்த கள்ளசாராயத்துல மெத்தனால் கலந்திருந்ததன் காரணமாக தற்போது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் என்பது தற்போது கள்ளக்குறிச்சியில் அரங்கேறி இருக்கு. இதுல தற்போது வரை 33 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதிலும் பெரும்பாலானோர் தீவிர சிகிச்சை பிரிவில் ஈடுபட்டிருக்கிறதுனால உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகும் என தெரியப்படுகிறது. இந்த கிடையில இந்த விசாரணை ஒரு பக்கம் முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சம்பவத்தின் எதிரொலி காரணமாக எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் காவல்துறையினர் ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு ஏராளமான போலீசார பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தியிருக்காங்க. குறிப்பாக தற்போது இந்த அவசர சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதுமே காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பகுதியில் மதுவிலக்கு பிரிவில் பணியாற்றிய டிஎஸ்பி உள்பட அனைத்து போலீசாரையும் தற்போது தமிழ்நாடு அரசு அகற்றிவிட்டு
தற்போது புதிய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த சம்பவத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உட்பட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என அனைவருமே தற்போது புதிதாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தற்போது பணியை சேர்ந்தவுடன் உடனடியாக இங்கு மருத்துவமனைக்கு வருகை தந்து நேற்று இரவு இன்று காலை என தொடர்ச்சியாக அவர்களும் இங்கு முகாமிட்டு இருந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களின் உடல் நலன் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை மற்றும் உள்ளிட்ட அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் சரி, மருத்துவ குழுவின் சார்பிலும் சரி, இங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு அந்த உயிர் பலி மேலும் தொடரக்கூடாது என்பதிலேயே ஒரு தனி கவனம் என்பதை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் கூட மருத்துவர்களுடைய தீவிர சிகிச்சைக்கு மத்தியிலும் கூட இந்த உயிர் பலி என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு பார்க்கும்போது 16 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் தற்செயமும் இது 2 மடங்காக அதிகரித்து 33ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 90க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தற்போது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே சோகத்தில் மூழ்கி இருக்குது. இதனுடைய எதிரொலி இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே இந்த மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த கள்ள சாராயம் என்பது தமிழ்நாட்டில் முழுவதுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது தொடர்பான ஒரு தனி ஆலோசனையும் இன்று சென்னையில் நடக்கப்பெற இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருக்கிறது. இதற்கிடையே ஒருபுறம் இது போன்ற அசம்பாவிதங்கள் நேர்ந்தால் மட்டுமே அரசு ஒரு உடனடி நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் அந்த நடவடிக்கைகள் ஒரு நிரந்தர தீர்வை எட்டப்படுவது இல்லை என்பது மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா கடந்த வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே மாதிரியே கள்ளசாராயம் பருகிய நபர்கள் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அப்போது இது போன்ற ஒரு நடவடிக்கையை தான் அரசும் கையாண்டது. அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போல தமிழ்நாடு முழுவதும் கள்ளசாராய ஒழிப்பிற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு தீவிர நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நடவடிக்கைகள் முழுமையாக சக்சஸ் ஆனதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதன் காலத்திற்கு செல்ல செல்ல அது மீண்டும் தொய்வை எட்டியதன் காரணமாக தமிழகம் முழுவதுமே சாராய வியாபாரிகள் மீண்டும் தலை தூக்க துவங்கினர். அதனைத் தொடர்ந்து சில காவல்துறையினர் உதவியோடைய இந்த கள்ளசாராய விற்பனை என்பது அமோகமாக நடைபெற்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. எனவே தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும். கள்ளசாராயத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இதோடு நிற்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது இந்த உயிரிழப்பு மிக எதிர்பார்க்காத அளவிற்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு முதல்வர் இதில் இனியாவது தனி கவனம் செலுத்தி இது போன்ற நிகழ்வு தமிழகத்தில் இனி ஏற்படக்கூடாது, அதற்கு தேவையான ஒரு நிரந்தர தீர்வு தான் வேண்டும் என மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.